ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை செடி. இந்த கருவேப்பிலை செடி வந்து மாடி படியில் வச்சுருக்கேன். இதில் வந்து துளிர்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செந்தளிர்களாக இருக்குது. இப்போ தான் ஒரு பிடிச்சி வந்துட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. நல்லா பெரிய செடியாக வளர்ந்தால் நிறைய ஈல்டு கொடுக்கும்னு நினைக்கிறேன். நல்ல இலைகள்லாம் எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். ஒரே கொப்பில் தான் வந்திருக்கு, ஒரே குச்சியில் தான் வந்திருக்கு. ஏகப்பட்ட கருவேப்பிலை இலைகள் வச்சுருக்கு. வெயில் பட போய் ஓரளவுக்கு நல்லா தடுத்து வருது. இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் செடி. இதில் கொஞ்சம் நீட்டாக வரும். நீட்டுன்னா கொஞ்சம் நீளமாக வர்ற வெள்ளை கத்திரிக்காய். ஏற்கனவே 4-5 காய்கள் அங்கே இருக்கும்போது கொடுத்துருக்கு. இப்போ திருப்பியும் பூக்கள் வந்து இப்போ தான் திருப்பி இந்த செடிகளெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு கொத்துலேயும் 4 பூக்கள் 5 பூக்கள் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. பார்ப்போம் இது எவ்வளவு அறுவடை கொடுக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு புளித்த மோர் இல்லை தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். அது மாதிரி அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு களைஞ்ச தண்ணி எல்லாமே புளிக்க வச்சு கொடுக்கணும். இது மாதிரி தோசை மாவு புளித்தது இருந்தாலும் அதை தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். நல்லா உரம். இப்போ வந்து மழை பெய்கிறதுனால கொஞ்சம் உரங்கள் கொடுக்கல. இப்போ அரிசி களைஞ்ச தண்ணியை புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் அதுக்கு உரங்களாக கொடுக்கணும் எல்லா செடிகளுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செடி எவ்வளோ செழிப்பாக இருக்குன்ட்டு. க்ரோ பேக்கில் தான் இருக்குது. மண்ணுமே இதில் கம்மியாக தான் இருக்குது. இது புதுசாக விதை போட்டு வந்த அவரை செடி. 3 விதை, அதாவது வீட்டில் இருந்த விதையை தான் போட்டது. படுத்த இதில் உள்ளது. ஒரு செடி வந்துருச்சு எப்படியோ. 2 இது வரல. 2 விதை போட்டது வரல. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் 3வது இலைகளும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது செடி அவரையா கொடி அவரையான்னு ஒன்றும் தெரியாது. பார்ப்போம், இது வளர்ந்தால் தான் தெரியும். இது வந்து துளசி செடி. துளசி செடி வந்து ஒரு சின்ன பாட்டில் தான் இருக்குது, நர்சரி பாட்டில். அதுலேயே எவ்வளவு செடிப்பாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. துளசி வந்து ஒரு மூலிகை செடி. இது வந்து நம்ம செடிக்கு வந்து நல்ல மருந்து. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய இதில். கஷாயம் போட்டு குடிக்கலாம். இதோட ஓமவல்லி இலை, வெத்தலை எல்லாம் போட்டு கஷாயம் போட்டு குடிக்கலாம். ஆடாதோட இலை எல்லாமே போட்டுக்கலாம். மழை காலத்துக்கு எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டிய செடி வந்து இந்த துளசி செடி. இதுக்கு வந்து நம்ம விளக்கேற்றி வச்சும் கும்பிடலாம். கோலம் போட்டு நல்லா விளக்கேற்றி வச்சு, செவ்வாய் வெள்ளி நல்லா விளக்கேற்றி வச்சு கும்பிடலாம். நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய செடி. பாருங்கள் எவ்வளவு கிளைகள் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பச்சை பசைகள்னு இருக்குது. சின்ன பாட்டில் இவ்வளோ வந்தது வந்து பெரிய விஷயந்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நர்சரி பாட் பாருங்கள், தெரியுதா? சின்ன நர்சரி பாட்டு இது. இது வந்து மல்லிகை செடி. இதில் வந்து மொட்டுக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. திருப்பியும் துளிர்கள் எடுத்து வருது. 3-4 இடத்துல துளிர்கள் வந்திருக்கு. கொஞ்ச நாள் வந்து ஒன்றுமே வராமல் இருந்தது. அப்புறம் இந்த மேலே உள்ள இலைகளெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்ட பிறகு நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு. துளிர்கள், புது துளிர்கள் வந்திருக்கு. அதில் மொட்டுகளும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் எவ்வளோ மொட்டுகள் பிடிக்குதுன்ட்டு. செடியும் ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்குது. செவ்வாய் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். பார்ப்போம் இதோட வளர்ச்சி. இதுலேருந்து ஒரு குச்சியை உடச்சி வச்சுருக்கேன். வருதா பார்ப்போம். கீழேருந்தும் துளிர்கள் வந்து புதிய துளிர்கள் நிறைய வந்திருக்கு. ஒரு 4-5 இடத்துல துளிர்கள் வந்திருக்கு. இது வந்து வயலட் வரிகத்திரி. மாடி படியில் இருக்குது. நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ. ஆனால் கொஞ்சம் எறும்பு தொல்லை இருக்குது. பூக்கள் நிறைய பிடிக்க, ஆனால் உதிர்ந்துருது. இப்போ தான் பூக்களே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது. மொட்டுகள் வந்து ஏகப்பட்ட மொட்டுகள் இருக்குது. இது வந்து டார்க் வயலட்டில் வரி மாதிரி போட்டிருக்கோம். அந்த டார்க் வயலட் வரி கத்திரின்னு போட்டிருப்பேன். பாருங்கள் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி. ஓரளவுக்கு நல்லாவே இப்போ வந்துட்டுருக்கு. வெயில் படுறதுனால நல்லா படுது. ஆனால் எறும்பு தொல்லை கொஞ்சம் இருக்குது இந்த செடியில். அந்த மேலே இதை திண்டை ஒட்டி வச்சுருக்கனால எறும்பு ஏறுது. பார்ப்போம் இதில் எவ்வளோ காய்கள் அறுவடை கொடுக்குதுன்னு பார்ப்போம். செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. பழுத்த இலைகளெல்லாம் எடுத்து விட்டுறணும்.
இது வந்து நம்ம பழைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க, இட்லி பூச்செடி, லைட் பிங்க் இட்லி பூச்செடி. இது வந்து இப்போ தான் கொஞ்சம் துளிர்கள் எடுத்து வருது. நிறைய செடிகள் வந்து வேஸ்ட்டாக போயிட்டு, வீடு மாற்றினதுல நிறைய செடிகள் போயிட்டு, நம்ம வாங்கி வைக்கணும் ரோஜா செடியெலாம். இது வந்து மொட்டுகள் பிடிச்சிருக்கு பாருங்கள். இட்லி பூ செடிம்பாங்க, தெத்திப்பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு. நிறைய பூத்துது. அந்த வீட்டில் வந்து வெயில் படுறதுனால நிறைய பூத்துது. இப்போவும் கொஞ்சம் வெயில் படுற இடத்துல மாற்றி வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு, எவ்வளோ பூக்கள் வந்து ஈல்டு கொடுக்குதுன்னு பார்ப்போம். கொய்யா செடி பின்னாடி இருக்குது. இலைகள் வந்து ஒன்று போல் இருக்குது. இந்த இலைகளும் கொய்யா செடி இலைகளும் ஒன்று போல் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளவு ஹைட்டுக்கு போயிருக்குன்ட்டு. 4 கிளைகள் கிட்டத்தட்ட இருக்குது. இதில் ஒரே செடியில் 4-5 கிளைகள் இருக்குது.